ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டேஸ்டியான பிரெட் மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் காய்ஞ்சதும் ஆயில் 4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நெய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நெய் பிடிக்குன்னா நெய் இன்னும் கூட 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1 தான் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் பிரியாணி மசாலா நான் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 பிரியாணி இலை, 4 ஏலக்காய், பட்டை, லவங்கம் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். பொடியாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் நான் உப்பு சேர்த்திக்கிறேன். இப்போ அடுத்ததா ஒரு கைப்பிடி புதினா ஆட் பண்ணிக்கிறேன். நான் நீங்க வெங்காயம் வதங்கும் போதே புதினா ஆட் பண்ணும்போது நல்ல ஃப்ளேவரா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததா இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் நம்ம பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்ததான் நம்ம தக்காளி ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளி நான் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். 5 தக்காளி நான் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ அரிசிக்கு தேவையான அளவு வெங்காயம் தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி கொஞ்சம் வதங்கினதான் நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூள் நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதனால நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாத்தூள் கூட்டவா குறைக்கவோ செஞ்சுக்கலாம். தனியாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். ரெடிமேட் மசாலா நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சு நம்ம ரொம்ப சுவையாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம சேர்த்திருக்கிற வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது. இந்த அளவுக்கு நம்ம இந்த ஸ்டேஜில் 1/2 கிலோ அரிசிக்கு நான் ஒரு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இது நல்லா மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க எப்போ மஷ்ரூம் செஞ்சாலும் நீங்க ஒரு வாட்டி நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது நம்ம இப்போ சேர்த்திருக்கிற மசாலாலாம் நல்லா பச்சை வாசம் போயிருக்கு பாருங்க. இப்போ எல்லா மசாலா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா நல்ல வாசனையா இருக்குங்க. உங்களுக்கு கரம் மசாலா பிடிக்கும்னா நீங்க இந்த ஸ்டேஜ்ல கரம் மசாலா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த கரம் மசாலா எதுவுமே சேர்க்கல.
இப்போ 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இது நான் இன்னைக்கு பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். அரை மணி நேரமாக ஊற வச்சிருந்தேன். 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது பாஸ்மதி அரிசியில் கூட செய்யலாம், சீரக சம்பா அரிசிலையும் செய்யலாம். நான் இன்னைக்கு பொன்னி அரிசியில் தான் செஞ்சுட்டு இருக்கேன். அரிசியை நான் இந்த மசாலாவிலேயே நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்படி செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே சுவையா இருக்கும். நம்ம அரிசியை இந்த மசாலாலேயே கலந்து விட்டு நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணா பிரியாணி ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க உங்களுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கு தேவையான தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த டம்ளர்ல அரிசி எடுத்துருக்கேன். 2 டம்ளர் அரிசி, 1/2 கிலோ அளவு. 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு வாட்டி உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே வெங்காயத்துல உப்பு ஆட் பண்ணிருக்கிறோம். நீங்க செக் பண்ணிட்டு ஒரு வாட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விடலாம். நான் இப்போ 3 ஸ்லைஸ் பிரெட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நெய்யில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் நான் ப்ரௌனிஷாக வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே டாப்பிங் பண்ணிடலாம். இது இப்படியே இருக்கட்டும், நம்ம கலந்து விடக்கூடாது, இதுக்கு மேலாக்கே இருக்கணும். இப்போ அடுத்தது நம்ம லெமன் ஆட் பண்ணிடலாம். 1/2 லெமனு. இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில் விடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் விசில் வரட்டும். இப்போ ஒரு விசில் போதும். நம்ம இப்போ சிம் பண்ணிட்டு தவா இப்போ அடியில் வச்சிடலாம். தவா மேலே வச்சு தம் வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் விட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். ஸ்டீம் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். கமன்னு இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நம்ம சேர்த்துருக்கிற பிரெட் எல்லாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. நான் இப்போ ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். சூப்பரான மஷ்ரூம் பிரெட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, ரொம்பவே கலர்ஃபுல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்பவே ஸ்பைசியான டேஸ்டியான மஷ்ரூம் பிரெட் பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் ஆனியன் ரைத்தா பண்ணியிருக்கிறேன். நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.